Hi, this is a value updates யூடியூப் சேனல். நம்ம சேனல் லீகல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம், மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சட்டம் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், அதன் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம என்ன சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டம் 1985 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்காட்டிக்ஸ் சம்பந்தமான சட்டங்கள். இதை வந்து அதாவது போதைப் பொருட்களை உட்கொள்வதை தடை செய்வது, வரைமுறைப்படுத்துவது, இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் அறிமுகம் பார்த்தீங்க அப்படின்னா 1985 ஆண்டு வந்து போதை மருந்துகள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டம் என்டிபிஎஸ் சட்டம் வந்து எப்போ எஃபெக்ட் வந்ததுன்னா நவம்பர் 14, 1985 அன்று நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்தது. இது பொருத்தமான அதிகாரிகளின் அனுமதியின்றி மருந்துகளின் உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல், வாங்குதல், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவது, போக்குவரத்து அல்லது ஒரு குடோனில் சேமித்து வைத்தல் அல்லது நுகர்வது, அதை உட்கொள்வது ஆகியவற்றை தடை செய்கிறது. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதே போல் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்த சட்டத்துடைய நோக்கம். ஆகியவற்றை தடை செய்கிறது. இந்த போதை மற்றும் மனநோய் பொருட்கள் வந்து பல்வேறு மருத்துவ மற்றும் அறிவியல் பயன்பாடுகளை கொண்டுள்ளன. ஆனால் வந்து மக்கள் அவற்றை சட்டவிரோதமாக போதைக்காக பயன்படுத்துகின்றனர் என்பது இதை வந்து வரைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அத்தியாயம் வந்து 6 அத்தியாயம் வந்து இந்த சட்டத்தில் இருக்குது. மொத்த சட்டப்பிரிவுகள் வந்து 83 பிரிவுகள் வந்து இந்த சட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் வந்து நம்ம மருத்துவ துறையில் வந்து மிகவும் வரைமுறைப்படுத்துவதை வந்து முக்கியமாக கொண்டுள்ளது. சட்டத்துடைய நோக்கம், அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் பார்த்திங்கன்னா, போதை மருந்துகளின் பயன்பாடு மற்றும் உடைமை ஆகியவற்றை வந்து நிர்வகிக்கும் சட்டங்களை திருத்தி ஒருங்கிணைப்பது வந்து ஒரு நோக்கம். அடுத்த ஒரு நோக்கம் வந்து போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருத்தல், விற்பனை செய்தல், கொண்டு செல்வது மற்றும் நுகர்வதை கட்டுப்படுத்தல், ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுவதற்கான கடுமையான விதிகளை நிறுவுவது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம், போதை மருந்துகள் மற்றும் சைக்கோட்ரோபிக் பொருட்கள், அத்துடன் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தலில் இருந்து பெறப்பட்ட அல்லது பயன்படுத்தப்படும் பண்புகளை வந்து பறிமுதல் செய்வதற்கான ஒரு வழிமுறையை இது வந்து வழங்குகிறது. அடுத்த நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்கள் மீதான சர்வதேச மாநாட்டில் வந்து விதிகளை செயல்படுத்துவதற்கும் அதனுடன் தொடர்ச்சியாக பிற நோக்கங்களுக்காக ஒரு பொறிமுனையை நிறுவுவதற்கும் வந்து இந்த சட்டத்தை வந்து இயற்றி இதை வந்து வரைமுறை வந்து படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து இதில் வந்து அடுத்து பார்க்கும்போது இந்த சட்டத்தை தொடர்ச்சியாக குற்றவியல் நீதித்துறையின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று குற்றமற்றவர் என்ற அனுமானம் ஆகும். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்று கருதப்படுகிறார். ஆனால் வந்து என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் வந்து ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவர் அத்தகைய குற்றங்களை செய்யவில்லை என்பதை காட்டுவதற்கான ஆதாரத்தின் சுமை அவர் மீது உள்ளது அப்படிங்கிறதும், அதாவது என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் வந்து தனக்கு எதிரான அனுமானத்தை மறுக்க வேண்டும், மேலும் குற்றத்தை உருவாக்கும் செயலை வந்து செய்யவில்லை என்பதை காட்ட ஆதாரத்தின் சுமை ஆதாரங்களை அவர் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் நீதிமன்றத்தில். இது சம்பந்தமான நிரூபிக்கிறது சம்பந்தமான வழக்கு சட்டம் ஒன்று பார்க்கலாம். மதன்லால் வெர்சஸ்
இமாச்சல் பிரதேஷ் மாநிலம் 2003 இந்த சட்டம் வந்து நம்ம சுருக்கமாக இந்த வழக்கு சட்டத்தை சொல்லுவோம். போதைப்பொருள் அல்லது மனநோய் தூண்டும் பொருட்களை வந்து வைத்திருந்து நிரூபிக்கப்பட்டவுடன் அந்த உடைமை உணர்வு பூர்வமான உடைமையாக கருதப்படும் என்றும் அது மயக்கமடைந்த உடைமை என்பதை தற்காப்பு தரப்பு நிரூபிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. NDPS சட்டத்தின் பிரிவு 35 மற்றும் 54 வந்து இந்த நிலைப்பாட்டிற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்குகின்றன அப்படிங்கிறதும், டஹால் சிங் வெர்சஸ் இமாச்சல் பிரதேஷ் மாநிலம் 2010 இது ஒரு வழக்கு. சட்டப்பிரிவு 35 உடைமை நிறுவப்பட்டவுடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்ற உணர்ச்சி மிக்க மனநிலை இருப்பதாக நீதிமன்றம் கருதலாம். அதாவது உணர்வு பூர்வமான உடைமை என்ற கருதலாம் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது. சட்டத்தின் பிரிவு 54 கீழ் வந்து உணர்வு பூர்வமான உடைமை, அதாவது நம்ம கையில் வந்து ஒரு சட்டத்துக்கு எதிராக நார்காட்டிக்ஸ் வைத்திருப்பது என்ற அனுமானம் கிடைத்தது என்றும் இந்த வழக்கில் இது குற்றம் சாட்டப்பட்டவர் கியான் சந்த் மற்றும் அதர்ஸ் வெர்சஸ் ஹரியானா மாநிலம் 2013 நடந்த வழக்கு. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியது. இந்த கடத்தல் பொருட்களை வைத்திருந்தது நிரூபிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அது பற்றி எந்த அறிவும் இல்லை என்பதை நிறுவுவதற்கு சுமை வந்து அவரிடம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமானது. அதை அவர் தான் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. வாரண்டு அடுத்து பார்த்திங்கன்னா வாரண்டு பிறப்பிக்கும் அதிகாரம் NDPS சட்டத்தில் வந்து 41வது பிரிவு சட்டத்தில் பிரிவு 41 கீழ் வந்து மத்திய கலால் துறை, போதைப்பொருள் துறை, சுங்கத்துறை, வருவாய் புலனாய்வு பிரிவு அல்லது மாநிலத்தில் வேறு எந்த துறையில் நீதிபதிகள் மற்றும் சிறப்பாக நியமிக்கப்பட்ட வர்த்தமானி பதிவு பெற்ற அதிகாரிகள் தேடுதல் வாரண்டுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனார்கள். இவர்கள்லாம் வந்து வாரண்ட் வந்து பிறப்பிக்கலாம். இதன் விளைவாக தகவல்களை பெறும்போது விரைவாகவும் வெற்றிகரமாகவும் நடவடிக்கை வந்து அவர்கள் வந்து எடுக்கலாம். அதற்குண்டான நடவடிக்கைகளை வந்து முடக்கிவிடவும் வந்து இவர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட தேடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு NDPS சட்டம் பிரிவு 50 சோதனைக்கு உட்படுத்தப்படும் எந்த ஒரு நபரும் ஒரு நீதிபதி அல்லது அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியின் முன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட உரிமை உண்டு. பிரிவு 50 வந்து சொல்லுது. அந்த நபரை தேடும் அதிகாரி ஒரு அரசியல் பதிவு பெற்ற அதிகாரி அல்லது ஒரு நீதிபதியின் முன் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கு தனக்கு உரிமை உண்டு என்றும் அந்த நபர் வந்து இந்த அதிகாரிகளின் ஒருவரின் முன் சோதனைக்கு உட்படுத்தப்பட விரும்பினால் அவர் அங்கு அழைத்து செல்லப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் வந்து சொல்லியிருக்கு இந்த பிரிவு 50. இருப்பினும் போதைப்பொருள், கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் போன்றவற்றை வந்து பயன்படுத்த வாய்ப்பளிக்கலாம். ஒரு அரசியல் பதிவு பெற்ற அதிகாரி அல்லது ஒரு நீதிபதியிடம் அவரை அழைத்து செல்ல முடியாது என்று நம்புவதற்கு காரணம் இருந்தால் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 100 படி அவரை தேட அதிகாரிக்கு உரிமை உண்டு. NDPS சட்டத்தில் பிரிவு 50 உட்பிரிவு 5 பிரிவு 50 உட்பிரிவு 6 இது வந்து மேற்கோள் காட்டியிருக்கு. இதில் வழக்கு சட்டம் வந்து ராஜஸ்தான் மாநிலம் வெர்சஸ் பர்மானந்த் மற்றும் மற்றவர்கள் 2014 பிரிவு 50 சம்பந்தமான வழக்கு சட்டம். NDPS சட்டத்தின் நிபந்தனைக்கு இணங்குவது ஒரு கட்டாய ஏற்பாடு என்றும் ஒவ்வொரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அருகிலுள்ள கெஜட்டட் அதிகாரி அல்லது அருகிலுள்ள மாஜிஸ்ட்ரேட் முன் சோதனை செய்ய சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்பதை
தனித்தனியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. NDPS சட்டம் பிரிவு 50 உட்பிரிவு 1 கீழ் கிடைக்கும் உரிமையை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூட்டாக தெரிவிப்பது பிரிவு 50 நோக்கத்தையே சீர்குலைக்கும். உரிமை முறையாக தெரிவிக்கப்படவில்லை, தண்டனை மற்றும் தண்டனையை ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவரின் கைது. NDPS சட்டம் பிரிவு 52 இதை பற்றி சொல்லுது. கைதுக்காக காரணங்கள் கைது செய்யப்பட்ட நபருக்கு பிரிவு 52 உட்பிரிவு 1 விரைவில் தெரிவிக்கப்பட வேண்டும். எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று கைதானவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். கைது அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் ஒரு நீதிபதி பிறப்பித்த வாரண்டின் அடிப்படையில் நடந்தால் அந்த நபர் அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் அந்த நீதிபதியின் பிரிவு 52 உட்பிரிவு 2 படி அனுப்பப்பட வேண்டும், ஒப்படைக்கப்பட வேண்டும். வழக்கு சட்டம் இதில் பார்த்தீங்கன்னா குர்பக்ஸ் சிங் வெர்சஸ் ஹரியானா மாநிலம் 2001, NDPS சட்டம் 1985 கீழ் பிரிவுகள் 52, 55 மற்றும் 57 கீழ் உள்ள விதிகள் கட்டாய விதிகள் அல்ல என்றும் அவை வெறும் வழிகாட்டி மட்டுமே என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கைது மற்றும் பறிமுதல் அறிக்கை. NDPS சட்டத்தில் 57வது பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு முறையும் கைது அல்லது பறிமுதல் செய்யப்படும் போது கைது அல்லது பறிமுதல் செய்யும் நபர் சம்பவம் நடந்து 48 மணி நேரத்திற்குள் கைது அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் பற்றிய அனைத்து விவரங்கள் பற்றிய விரிவான அறிக்கையை தனது உடனடி அதிகாரிக்கு தெரிவித்து அதை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது. இது சம்பந்தமான வழக்கு சட்டம் பார்த்தீங்கன்னா மகேஷ் லக்ஷ்மண் பாய் பட்டேல் வெர்சஸ் குஜராத் மாநிலம் 2020. குஜராத் உயர்நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்துகிறது. பிரிவு 52 மற்றும் 57 விதிகள் கட்டாயமில்லை என்றும் மேலும் அது கணிசமான அளவில் பின்பற்றப்பட்டால் அது அரசு தரப்பு வழக்கை குறைமதிப்பிற்கு உட்படுத்தாது என்று சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தகவல் தன்னார்வ அறிக்கையை கோரும் அதிகாரம். NDPS சட்ட பிரிவு 67. சட்டத்தின் பிரிவு 42 குறிப்பிடப்பட்டுள்ளபடி சட்டத்தின் விதிகள் மீறுவது தொடர்பான விசாரணையின் போது மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரியும் இந்த சட்டத்தின் விதிகளை மீறியுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள எந்த ஒரு நபரிடமிருந்தும் தகவல்களை கோரலாம். பிரிவு 67A மேலும் வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை அறிந்த எந்த ஒரு நபரையும் விசாரிக்கலாம். பிரிவு 67C இதை சொல்லுது. வழக்கு சட்டம் இந்திய ஒன்றியம் யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் பால் முகுந்த் மற்றும் அதர்ஸ். மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஒரு தண்டனை சட்டத்தில் பிரிவு 67 கீழ் செய்யப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னும் குறிப்பாக அத்தகைய அறிக்கைகள் திரும்ப பெறப்பட்டிருந்தால் எந்த ஒரு சுயாதீனமும் உறுதிப்படுத்தலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்காங்க. ஜாமீன். அடுத்து ஜாமீன் வழங்குவதற்கான நிபந்தனைகள். NDPS சட்டம் 1985 பிரிவு 37 இது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. NDPS சட்டம் 1985 கீழ் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட மாட்டார்கள். அரசு வழக்கறிஞர்களுக்கு ஜாமீன் மனுவை எதிர்க்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல என்றும் அவர் ஜாமீனில் இருக்கும்போது எந்த குற்றத்தையும் செய்ய வாய்ப்பில்லை என்றும் நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் எதிர்ப்பிற்கு பிறகு நீதிமன்றம் திருப்தி அடைகிறது என்றால்
இந்த 2 நிபந்தனைகள் ஏதேனும் ஒன்று பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஜாமீன் வழங்குவதற்கான தடை செயல்படுகிறது. பொதுவாக ஜாமீன் என்பது விதி மற்றும் சிறை என்பது ஒரு விதிவிலக்கு. ஆனால் NDPS வழக்குகளில் சிறை என்பது ஒரு விதி மற்றும் ஜாமீன் என்பது ஒரு விதிவிலக்கு என்பது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. NDPS சட்டத்தில் பிரிவு 37 கைது செய்யக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் பற்றிய பிரச்சனையை கையாள்கிறது. சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படும் அனைத்து குற்றங்களும் ஜாமீனில் வெளிவராததை மற்றும் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரும் மேற்கண்ட 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஜாமீனில் விடுவிக்க மாட்டார்கள் நீதிபதிகள் என்பது. இதன் சம்பந்தமாக வழக்கு சட்டங்கள். பஞ்சாப் மாநிலம் வெர்சஸ் பல்தேவ் சிங் 1999ஆம் வருடம் நடந்த வழக்கு. இந்த வழக்கில் NDPS சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட அனைத்து குற்றங்களும் சட்டத்தின் பிரிவு 37இன் கீழ் விளைவாக கைது செய்யக்கூடியவை மற்றும் பிணையில் வெளிவர முடியாதவை என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. NDPS சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கான கடுமையான வழிகாட்டுதல்களையும் நீதிமன்றம் நிறுவியிருக்கிறது. இந்த வழக்கில் மற்றொரு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒன்றியம் வெர்சஸ் ராம் சமூஜ் மற்றும் அதர்ஸ் 1999 உச்சநீதிமன்ற வழக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. என்னென்னா, ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 1 அல்லது 2 நபர்களை கொலை செய்கிறார்கள் என்றால் அதே நேரத்தில் போதைப்பொருள் வியாபாரம் செய்பவர்கள் பல அப்பாவி இளம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதில் அல்லது மரண அடியை ஏற்படுத்துவதில் கருவியாக உள்ளனர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறது. போதைப்பொருள் விற்பதும் ஒரு மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு குற்றமாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் மூலமாக கொண்டு வருகிறது. அவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்றும் இது சமூகத்தில் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை கொடிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறது. அவர்கள் சமூகத்தில் ஒரு ஆபத்தானவர்கள் என்றும் அவர்கள் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டாலும் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் கடத்தல் மற்றும் அல்லது போதைப்பொருள் வியாபாரம் விற்பனை போன்ற அவர்களின் தீய செயல்களை இரகசியமாக தொடருவார்கள் என்றும் அதனால் ஜாமீன் வழங்குவதை நீதிமன்றம் கடுமையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறுகிறது. மற்றொருவருக்கு ரியா சக்கரவர்த்தி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 2021 மாண்புமிகு பாம்பே உயர்நீதிமன்றம் அதர்ஸ் NDPS சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து குற்றங்களும் கைது செய்யக்கூடியவை மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாதவை என்று தீர்ப்பளித்து இருக்கிறது. NDPS சட்டமே என்பது மருத்துவர்களுக்கும் மருத்துவத்தை வரைமுறைப்படுத்துவது, போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக சட்டத்திற்கு எதிராக தீயவர்கள் விற்பது, அதன் மூலமாக கொலை செய்யும் கொலை அது ஒரு கொலைக்கு சமமானது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவிக்கிறது. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அதனால் நம்ம இந்த சட்டம் NDPS நார்காட்டிக்ஸ் ஆக்ட் இது போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டம் 1985 நாம் காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் ஒன்லி லீகல் அப்டேட் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்தால் அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.